Hello friends, welcome back to Prakis Kitchen. இன்னைக்கு நாங்க பார்க்க போற ரெசிபி திரிபோஷா எப்படி செய்யறதுன்னு. இது ஒரு சத்து மாவு. குழந்தைகளுக்கு நீங்க இது கொடுத்தா weight gain ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ வாங்க எப்படி பண்றதுன்னு இதை பார்க்கலாம். இப்போ தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு சோளன் எடுத்திருக்கிறேன். சோளன் அதாவது காய்ந்த சோளன் விதைகள் எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு கப் அளவு. ஒரு கப் அளவு சோயா பீன் எடுத்து வச்சிருக்கிறேன். ரெண்டுமே சம அளவில் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேணும். 1/4 கப் அளவுக்கு ஃபுல் ஃபேட் மில்க் பவுடர் எடுத்துருக்கிறேன். நான் ஆங்கர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எது வேணுமானாலும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு பால் பவுடர் சேர்க்க விருப்பம் இல்லாட்டி நீங்கள் அதை ஸ்கிப் கூட பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் நல்லா சூடாயினதுக்கு அப்புறமாக நான் இதில் சோய்பீன்ஸ் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கொள்கிறேன். இதை மிதமான தீயில் நாங்கள் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கொள்ள போகிறோம். வறுக்கும் பொழுது உங்களுக்கு அந்த சோய்பீன்ற மேல் பகுதியில் வெடிப்புகள் ஏற்படும். அது வரைக்கும் நாங்கள் இதை வறுத்து எடுத்துக்கொள்ள வேணும். அதிகமாகவும் இதை நீங்கள் வறுக்கக்கூடாது. நான் சொன்ன மாதிரியே அந்த வெடிப்புகள் வரும் வரைக்கும் நாங்கள் இதை மிதமான தீயில் வறுத்து எடுத்துக்கொள்ள போகிறோம். இப்போது மிதமான தீயில் நான் 3 நிமிஷம் இதை வறுத்துருக்கிறேன். சோயாபீன்ட அந்த மேல் பகுதியில் வெடிப்புகளும் ஏற்பட்டிருக்கு. ஸோ இதை நாங்கள் இப்போ வேறையாக எடுத்து வச்சுக்கொள்ளலாம். நாங்கள் சோளன் சோயா ரெண்டையுமே தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கொள்ள வேணும். பார்த்திங்கன்னா நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் சோயாபீன் வந்திருக்கு. இதை நாங்கள் இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கொள்ளலாம். இது ஆறிட்டு இருக்கிற சமயத்தில் நாங்கள் சோளனை வறுத்து எடுத்துக்கொள்ள போகிறோம். ஸோ நான் அதே பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு சோளன் சேர்த்துக்கொள்கிறேன். சோளனும் சோயாவும் நீங்கள் சம அளவில் சேர்த்துக்கொள்ள வேணும். அப்போ தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போது சோளனை நான் ஒரு 2 நிமிஷம் நல்ல மிதமான தீயில் வறுத்து கொள்ள போகிறேன். நல்ல ஒரு வாசனை வரும் வரைக்கும் நாங்கள் இதை வறுக்க வேணும். நீங்கள் அதிகமான தீயில் அதிகமான நேரம் இதை வறுத்தீங்களா இருந்தால் இது பொப்கோனாக மாறிடும். ஸோ நீங்கள் ரொம்பவே லைட்டான ஒரு தீயில் இதை வறுத்து எடுத்துக்கொள்ள வேணும். ஸோ இப்போ நாங்கள் சோளமும் வறுத்து எடுத்தாச்சு. இதையும் நாங்கள் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். சோயாவில் நிறைய புரோட்டீன் இருக்குது. ஸோ உங்களுடைய குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு தேவையான புரோட்டீன் எல்லாமே சோயாவிலிருந்து கிடைக்கும். ஸோ இது ரெண்டுமே உங்களுடைய குழந்தையோட டயட்டில் சேர்த்துக்கொள்வது ரொம்பவே நல்லது. இப்போ இதை நான் ஒரு 15 நிமிஷம் நல்லா ஆற விட்டதுக்கு அப்புறமாக அரைத்து எடுத்துக்கொள்ள போகிறேன். சூடோட நீங்கள் இதை அரைக்கக்கூடாது. நல்லா ஆறினதுக்கு அப்புறமாக ரெண்டையுமே கலந்து நீங்கள் இதை அரைத்து எடுத்துக்கொள்ள வேணும். நீங்கள் இது அரைக்கும் பொழுது உங்களுக்கு முழுமையாகவே ஃபைனான ஒரு பவுடராக இது அவ்வளவு ஈஸியாக அரைப்படாது. ஸோ நீங்கள் மில்லில் கொடுத்து கூட அரைச்சி எடுத்துக்கொள்ளலாம். வீட்டில் அரைக்கிறீங்களா இருந்தால் கொஞ்சமாக போட்டு அதை அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. அரைக்கும் பொழுது கொஞ்சம் மிச்சங்கள் அடியில் வரத்தான் செய்யும். இருந்தாலும் நீங்கள் அரைச்சதுக்கு அப்புறமாக இந்த மாதிரி ஒரு மாவரி வச்சு அதை அரைச்சி எடுத்துக்கொள்ளலாம். குழந்தைகளுக்கு கொடுக்குறதால இது கொஞ்சம் நைஸான பவுடராக இருந்தால் நல்லது. ஸோ அதுக்காகத்தான் நாங்கள் அரைச்சி எடுத்துக்கொள்கிறோம். நீங்கள் இந்த மாதிரி அரைக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல நைஸான பவுடர் அரிப்பட்டு வரதோட அந்த மிச்சங்கள் உங்களுக்கு பேலன்ஸாக இருக்கும். அதை நீங்கள் திரும்பவும் அரைச்சி எடுத்துக்கொள்ளலாம். நான் சொன்ன மாதிரியே நீங்கள் குழந்தைகளுக்கு இதை தினமும் காலையில் கஞ்சி மாதிரியோ அல்லது லட்டு மாதிரியோ நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்த்து பால் அதாவது பசும்பால் நீங்கள் கொடுக்குறீங்களா இருந்தால் பசும்பாலில் செய்யலாம். இல்லாட்டி நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்து செய்யலாம். ரொம்பவே சுவையாக இருக்கும். லட்டு மாதிரி செய்து கொடுக்குறதாக இருந்தால் இதில் இருந்து 1/4 கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கொள்ளுங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துக்கொள்ளலாம். நாட்டு சர்க்கரை கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுங்க. கூடவே ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்து லட்டு மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ எங்களுடைய சோளம் சோயா சேர்த்து அரைத்த மாவு ரெடியாக இருக்குது. இது கூடவே நான் 1/4 கப் அளவுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் பவுடர் சேர்த்துருக்கிறேன். நான் சொன்ன மாதிரியே ஆங்கர் சேர்த்துக்கொள்கிறேன். உங்களுக்கு இது சேர்க்க விருப்பம் இல்லாட்டி நீங்கள் இது ஸ்கிப் பண்ணலாம். ஆனால் சேர்க்கும் பொழுது நல்ல வாசனையும் நல்ல சுவையும் கிடைக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இது சேர்த்துக்கொள்ளுங்க. இது குழந்தைகளுக்கு மட்டுமில்லை பெரியவர்களுக்குமே ரொம்பவே நல்லது. நீங்கள் இதை காலை உணவாகவோ அல்லது பின்னேற
ஸ்நாக்காக கூட நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம். நான் சொன்ன மாதிரியே நீங்கள் இதை கஞ்சியாக செய்து குடிக்கலாம் பசும்பால் பயன்படுத்தி. இல்லாட்டி நீங்கள் இதை லட்டு மாதிரி செய்து கூட சாப்பிடலாம். ஸோ எங்களுடைய திரிபோசா இப்போ ரெடியாகியாச்சு. இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ரெசிபியாக உங்களுக்கு இருக்குமென்று நினைக்கிறேன். நீங்கள் குழந்தைகளுடைய நிறை அதிகமாக இல்லைன்னு கவலைப்படுறீங்களாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இதை கொடுக்கலாம். ஒரு மாதத்தில் 1 கிலோ வரைக்குமாவது உங்களுக்கு எடை கூடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய புதிய ரெசிபிஸ் எல்லாம் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும்.